புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 11 பெரிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 264. அறிவு செயலின் தலைவராகவும். பொருள் என்பது சிந்திக்கும் பொருளாகவும். உணர்வு கனவு காணும் இறக்கைகளில் நிலைநிறுத்தப்பட்டு ஒரு சொர்க்கப் பறவையாகவும். பெற்றோரின் குரலுக்கு உண்மையின் அழைப்புக்கு பதிலளிக்கிறது. அனைத்தையும் உருவாக்கும் கற்றையிலிருந்து ஒளிரும் பாய்ச்சல்களை உருவாக்குகிறது. மற்றும் விருப்பம் கடவுள்களின் நனவான தேர். மற்றும் வாழ்க்கை சிந்தனை சக்தியின் ஒரு அற்புதமான நீரோடை. மாய சூரியன்களின் குரல்களைக் கொண்டுள்ளது. அது கிசுகிசுக்கப்பட்டு உண்மையின் ஒரு மகிழ்ச்சியைக் கொண்டு வருகிறது. அதன் ஓட்டத்தில் விண்வெளியின் மார்பில் தேன் பாய்கிறது. பேரின்பத்தின் அழியாத இதயத்திலிருந்து ஒரு சிரிப்பு. மற்றும் காலமின்மையின் ஆழமற்ற மகிழ்ச்சி. தெரியாதவற்றில் ஞானத்தின் முணுமுணுப்பின் சத்தம். மற்றும் காணப்படாத முடிவெளியின் சுவாசம். செவ்வந்திக் காற்றின் ஒளிரும் தெளிவுகளில். சங்கிலியற்ற மற்றும் சர்வ வல்லமையுள்ள மனதின் ஆவி. யோசனையின் நீல தாமரையின் மீது பதுங்கியிருக்கிறது. காலமற்ற சத்தியத்தின் ஒரு தங்க அமானுஷ்ய சூரியன். நித்திய கதிரின் மர்மத்தை முடிவில்லாத கண்டுபிடிப்பு கடலில். ஒளியின் வார்த்தையுடன் நடுங்கும் அமைதியின் மூலம் ஊற்றினார். தொலைவில் அவர் இணைக்கும் அரைக்கோளங்களைக் கண்டார். தியானத்தின் மயக்கத்தின் ஏற்ற விளிம்பில் சிந்தனையின் பெரிய படிக்கட்டுகள் பிறக்காத உயரங்களுக்கு உயர்ந்தன. அங்கு காலத்தின் கடைசி முகடுகள் நித்தியத்தின் வானங்களைத் தொடுகின்றன. இயற்கை ஆன்மாவின் முழுமையுடன் பேசுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட சிந்தனையின் 3 மண்டலங்கள் முதலில் வந்தன. மகத்தான ஏற்றத்தின் ஒரு சிறிய ஆரம்பம். மேலே பிரகாசமான மனதின் வானங்கள் இருந்தன. வானம் அழுத்தியது போல் நிரம்பிய மற்றும் முடிவில்லாத உயரம். வானம் கோட்டையான ஒளியில் வெற்றிடத்திற்கு எதிராக அழுத்தப்பட்டது. உயர்ந்தது அண்டை நித்தியத்திற்கு பாடுபட்டது. மிகப்பெரியது எல்லையற்றதாக விரிவடைந்தது. ஆனால் அழியாத வலிமைமிக்க மற்றும் தெய்வீகமாக இருந்தாலும் முதல் மண்டலங்கள் மனித மனதிற்கு நெருக்கமானவை மற்றும் உறவினர்கள். புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 11 பெரிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 265. அவர்களின் தெய்வங்கள் நமது பெரிய சிந்தனை பாதைகளை வடிவமைக்கின்றன. அவர்களின் வலிமையின் ஒரு பகுதி நம்முடையதாக இருக்கலாம். இந்த அகலங்கள் நம் ஆன்மாக்களுக்கு எட்ட முடியாத அளவுக்கு அகலமாக இல்லை. இந்த உயரங்கள் மனித நம்பிக்கைக்கு மிக உயர்ந்ததாக இல்லை. ஒரு மும்மடங்கு பறத்தல் இந்த மும்மடங்கு உலகத்திற்கு வழிவகுத்தது. பொதுவான பலங்கள் மிதிக்க திடீரென இருந்தாலும் அதன் மேல் நோக்கிய சாய்வு நமது பூமியின் சமநிலையை பார்க்கிறது. மிகவும் செங்குத்தானதாக இல்லாத ஒரு சாய்வில் ஒருவர் மனிதனின் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள ஆழமான இறங்கு கோடுகளை பயணிக்க திரும்ப முடியும். அனைத்தையும் உருவாக்கும் வார்த்தையுடன் பரிந்துரை செய்யும் ஏறும் படிக்கட்டுகளின் வலிமைமிக்க காவலர்கள். யாத்ரீகர் சொர்க்கத்திற்குச் செல்லும் ஆன்மாவுக்காக காத்திருந்தனர். அப்பால் 1000 சாவிகளை பிடித்துக் கொண்டு அவர்கள் ஏறும் மனதிற்கு தங்கள் அறிவை வழங்கினர் மற்றும் சிந்தனையின் மகத்துவங்களால் வாழ்க்கையை நிரப்பினர். அமானுஷ்ய சட்டத்தின் தீர்க்கதரிசி ஹீரோஃபான்ட்கள். தெய்வீக சத்தியத்தின் சுடர்பிரகாசமான படிநிலைகள். மனிதனின் மனதுக்கும் கடவுளின் மனதுக்கும் இடையில் மொழிபெயர்ப்பாளர்கள். அவர்கள் அழியாத நெருப்பை மரண மனிதர்களுக்கு கொண்டு வருகிறார்கள். ஒளிரும் கண்ணுக்கு தெரியாததை உடல்வாகாகக் கொண்ட நித்தியத்தின் பிரகாசமான டிகிரிகளின் பாதுகாவலர்கள் கதிரியக்க ஃபாலன்ஸில் சூரியனை முன்னோக்கிச் சென்றனர். தொலைவில் அவை ஒரு சின்னமாகத் தோன்றின. உருவங்கள் நிழல் எழுத்துகளின் ஒளிரும் அசல்கள். அதில் நம் பார்வை இலட்சிய கதிர்களை படியெடுக்கிறது. அல்லது ஒரு மாய உண்மையைக் குறிக்கும் சின்னங்கள். ஆனால் அருகில் கடவுள்கள் மற்றும் வாழும் இருப்புக்கள். ஃபிரைஸின் அணிவகுப்பு மிகக் குறைந்த படிகளைக் குறித்தது. அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு மற்றும் மிகச் சிறிய. அவர்கள் ஒரு உலகின் முழு அர்த்தத்திற்கும் இடமளித்தனர். அதன் முழுமையின் மகிழ்ச்சியின் சின்னங்கள். இயற்கையின் சக்திகளாக இருந்த விசித்திரமான மிருகங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டன. மேலும் தனது பங்கின் அதிசயத்திற்கு விழித்தெழுந்த மனிதன் கடவுளின் முகம் தெரியாத ஒரு உருவத்தை வளர்த்து அழகின் ஆட்சியின் சிறந்த நாணயத்தை எதிர்க்கிறான்.